ஆந்தை குறித்தான எதிர்மறையான கருத்துக்கள் பூமி முழுதும் வாழ்கிற மானுட சமூகத்தில் பரவி இருக்கிற அளவுக்கு அதிர்ஷ்ட குறிப்புகள், அந்த பறவையை பற்றி சொல்லப்படுகிற தெய்வீக அம்சங்கள் மானுட சமூகத்தில் சரிவர பரவவில்லை. செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியினுடைய வாகனம் ஆந்தை. வட இந்தியாவில் ஆந்தை அருகில் லக்ஷ்மி அமர்ந்திருப்பது போன்ற ஓவியங்கள் அங்கு எளிதாக கிடைக்கும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் செல்வந்தர்களுடைய இல்லங்களில் அப்படியான ஒரு வழிபாட்டு படம் கண்டிப்பாக இருக்கும். ஆந்தை வசிக்கக்கூடிய வனம், பாறை இடுக்குகள் எல்லாமே செல்வத்தின் உறைவிடம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆந்தை வசிக்கக்கூடிய பாறைகள் ஒரு கிரானைட் பாறையாகவோ அல்லது அபூர்வ ரகமான விலை உயர்ந்த கற்களை தரக்கூடிய ஒரு பாறையாகவோ இருந்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு. ஆந்தை பல வகைகள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வடிவம், குரல் ஓசை கொண்டவை. கேட்பதற்கு அச்சமூட்டுகிற குரலும் ஆந்தை இனங்களில் இருக்கிறது. கேட்பதற்கு இனிமை நிறைந்த கூவலும் ஆந்தை இடத்தில் இருக்கிறது. சீவக சிந்தாமணியில் ஆந்தையினுடைய ஒளி எழுப்புதலை யாழின் இசைக்கு ஒப்பாக எழுதப்படுகிறது. லிங்க புராணத்தில் இமயமலையில் இருக்கும் மானசரோவர் ஏரிக்கரையில் வசிக்கும் ஒரு ஆந்தையிடம் சென்று இசை கற்குமாறு நாரத முனிவரிடம் கூறப்படுகிறதா. அந்த ஆந்தையின் கூவலுக்கு சில பலன்கள் சொல்கிற பழக்கம் கிராமங்களிடையே இருக்கிறது. இரவில் ஆந்தை ஒருமுறை கூவினால் ஒரு பலன், தொடர்ச்சியாக இருமுறை கூவினால் இன்னொரு பலன், இப்படி 7 முறை தொடர்ச்சியாக கூவுவதற்கும் பலன்கள் சொல்கிற வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இந்தியாவில் ஆந்தைகள் மிக அதிகமாக இருக்கிற மாநிலம் பஞ்சாப். அந்த பஞ்சாப் மாநிலம் இந்தியாவில் ஒரு செல்வச் செழிப்பான மாநிலம். செல்வச் செழிப்புக்கு அடையாளமாக, அதன் குறியீடாக, மறைபொருளாக விளங்குகிறது. அத்தகைய ஆந்தையோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியின் படத்தை இல்லத்திலும், நிறுவனங்களிலும், தொழிற்சாலைகளிலும், கடைகளிலும் வைத்து அதற்கு தூபதீபம் காட்டி வழிபடுவோமானால் அந்த தடையற்ற செல்வம், செல்வ கடாட்சம், தேவைக்கு தகுந்த ஒரு வரவு கண்டிப்பாக ஏற்படும். அந்த ஆந்தையினுடைய ஒரு அம்சத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த படத்தை வைக்கிற போது வடக்கு பார்த்து வைப்பது மிக சிறப்பு.